வெல்கம் டு கடையோ. ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி மல்டி த்ரெடிங்கை ஜாவாவில் த்ரெட் அப்படிங்கிற இந்த கிளாஸ் வச்சு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் எபிசோடில் மல்டி த்ரெடிங்னா என்ன, மல்டி த்ரெடிங்க்கும் மல்டி ப்ராசஸிங்க்கும் ஒரு மல்டி டாஸ்கிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை இந்த த்ரெட் கிளாஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை போய் செக் பண்ணிட்டு வாங்க. நான் இப்போ நம்ம இந்த த்ரெட் கிளாஸ் வச்சு பண்ணுற இந்த ப்ராசஸை ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம த்ரெட் பேக்கிங்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஏன்னா பேக்கிங் அப்படிங்கிற இந்த ப்ராசஸை நம்ம த்ரெட்ஸை வச்சு பண்ணுறோங்கிறனால இப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் வேறு ஏதாவது பேர் வைக்கணும்னா கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் கேக் அப்படின்னு வைக்கிறோம். ஓகே, அண்ட் இது என்ன பண்ண போகுது அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் நம்மளோட த்ரெட் அப்படிங்கிற இந்த கிளாஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை எக்ஸ்டென்ஸ் த்ரெட் அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுக்குறதுனால என்ன அர்த்தம், இந்த கிளாஸ் கேக் அப்படிங்கிற இந்த கிளாஸ் த்ரெட் அப்படிங்கிற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஆனால் நம்மளோட வேரியபிள்ஸ் எல்லாமே இங்கே நம்மளுக்கு கேக்குக்கும் வந்துடும் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எழுதி ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாய்ட் ரன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் எழுதணும், ரன் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த ரன் அப்படிங்கிற மெத்தடில் தான் இந்த கேக் அப்படிங்கிற கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம் ஆர் இந்த த்ரெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே எழுதணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கேக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணு, இந்த த்ரெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணு, இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்குள்ளே தான் நம்ம எழுதணும். இந்த ரன் அப்படிங்கிறது இந்த த்ரெட் கிளாஸில் உள்ளே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோம். ஸோ டிஃபால்ட்டாக த்ரெட்டை க்ரியேட் பண்ண என்ன பண்ணணும்னு அவங்க எழுதி வச்சுருப்பாங்களே, அதுக்கு பதிலாக நான் சொல்கிற விஷயத்த பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே சொல்கிறோம். இது கண்டிப்பாக பப்ளிக் வாய்ட் ரன்னாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த த்ரெட் கிளாஸில் அதை டிஃபைன் பண்ணுறப்பையும் அது பப்ளிக் வாய்ட் ரன்னாக தான் இருக்கும். ஸோ இந்த பப்ளிக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். இது கண்டிப்பாக பப்ளிக்காக தான் இருக்கணும். ஓகே, அது மேலே அவங்க பப்ளிக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால நம்ம கண்டிப்பாக அதை இங்கே பப்ளிக்காக தான் கீழே கொடுக்கணும். மேலே பப்ளிக்காக வச்சுட்டு கீழே ப்ரைவேட்டாகவோ இல்லை ப்ரொடெக்டடாகவோ வைக்க முடியாது. ஓகே, ஸோ அது இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் இருக்க கான்செப்ட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ சும்மா சாம்பிளுக்கு ஒரு 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்னா சும்மா மிக்சிங் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ மிக்சிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் கேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த த்ரெட் எல்லாத்துக்கும் ஒரு ஐடி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஐடியை தான் நம்ம கேக் நம்பர்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் ப்ளஸ் போட்டு நான் த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட் அப்படிங்கிறத கால் பண்ணி அதில் கெட் ஐடி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பிரிண்ட் ஆகும்னா ஆப்வியஸ்லி மிக்சிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் கேக் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த த்ரெட் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் கேக்குனாலும் கொடுத்துக்கலாம். நம்ம தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ இப்போ கேக் டாட் கரண்ட் த்ரெட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த த்ரெட்டோட ஐடியை எனக்கு எடுத்துத்தா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்படி பண்ணுறனால நம்மளுக்கு இந்த எந்த த்ரெட்டை இப்போ ரன் ஆகிட்டு இருக்கோ கரண்ட்டாக, ஏன்னா நம்ம மல்டிபிள் த்ரெட் சைமல்டேனியஸாக ரன் ஆகும்னு சொன்னோம்ல, பேரலாக ரன் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன த்ரெட் இருக்கோ அந்த த்ரெட்டோட ஐடியை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, பேக்கிங்னு சும்மா வச்சுக்கலாம். ஓகே, பேக்கிங் கேக் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நான் இந்த ஐடியை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இதே மாதிரி ஃபைனலி டெக்கரேட்டிங் நம்ம வச்சுருந்தோம்லே அதுக்கு டெக்கரேட்டிங்க்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ டெக்கரேட்டிங் கேக் அப்படின்னு போட்டுட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த 3 விஷயத்தை இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்ஸை யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்கில் தான் இதை கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்படி ட்ரை கேட்ச் பிளாக்கில் தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த த்ரெட்ஸை எப்போவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு எக்ஸப்ஷன்ஸ் வேறு சான்ஸ் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன்ஸ் தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டினா எரர் நின்றோம் இல்லையா.
ஸோ அதனால் ஜாவா வந்து கண்டிப்பாக இதை வந்து நம்ம ட்ரை கேட்சில் கொடுத்தா தான் வந்து நம்மளால் அலோவ் பண்ணும். ஸோ ட்ரை கேட்சில் கொடுக்குறப்ப என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் வரலான்னு கேட்டிங்கன்னா இன்டரப்ட் எக்ஸெப்ஷன், இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு த்ரெட் வந்து ஸ்லீப் ஆகிட்டுருக்கு இல்லை வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஏதாவது ஒரு இதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம அதை வந்து இன்டரப்ட் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறப்ப இன்டரப்ட் பண்ணுறோன்னா இந்த எக்ஸெப்ஷன் வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு அதில் ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. அந்த எக்ஸெப்ஷன்ஸ் வந்தால் நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எசென்ஷியலி அது என்னென்னங்கிறதுலாம் அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேணாம். பட் அது ட்ரை கேட்சில் கொடுக்கணுங்கிறத மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ரன் அப்படிங்கிறதுல வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கேக் அப்படிங்கிற இந்த த்ரெட்டுக்கு வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேக், இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாமா? சும்மா கேக்னே வச்சுக்கலாம். நியூ கேக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்? ஸோ இப்போ இப்படி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, சும்மா இப்படி பண்ணோம்னா எதுவுமே நடக்காது. இந்த ரன் அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம கால் பண்ண சொல்லணும் இல்லையா? ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக செய்யணும். இப்போ நீங்கள் நான் யூஸ்வலாக இதில் இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்ன பண்ணணும், கேக் டாட் ரன்னு கொடுக்கணும் இல்லையா? இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இங்கே வரும். ஓகே, ஆனால் இது பேரலாக ரன் ஆகுது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நான் மல்டிபிள் கேக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ட் கேக் கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த கேக் கவுண்ட் வந்து சும்மா ஒரு 4 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 4 கேக் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபார் லூப்பில் போட்டு இன்ட் i is equal to 0, i is less than நம்மளோட கேக் கவுண்ட் i ++ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இதில் நான் எப்படி ரன் பண்ணுறேன். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது பேரலாக ரன் ஆகணும் அப்படிங்கிறது, கரெக்டாக? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை ஸ்டார்ட்டுன்னு தான் ஆக்சுவலாக கொடுக்கணும். நான் அதனால் அதை கொடுத்து எப்படி அவுட்புட் வருதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் ரன் கொடுத்தா எப்படி அவுட்புட் வருதுங்கிறதையும் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், மிக்சிங் இன்க்ரீடியன்ஸ் ஃபார் கேக் 22. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேக் 22க்கான அந்த 22ங்கிறது இந்த ஐடி, த்ரெட்டோட ஐடின்னு சொன்னால அது. ஓகே, அடுத்து 25ங்கிற கேக்குக்கான இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணுறாங்க, 24ங்கிறதுக்கான மிக்ஸ் பண்ணாங்க. இப்போ திரும்ப வந்து 22க்கான பேக்கு அண்ட் தென் 23ங்கிற ஒரு புது கேக் வந்து இங்கே வருது. அண்ட் தென் அதை பேக் பண்ணுறோம், 24 பேக் பண்ணுறோம், அண்ட் தென் டெக்கரேஷன்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள். ஸோ 4 தடவை மிக்சிங் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதே மாதிரி பேக்கிங் 4 தடவை இருக்குது, அண்ட் டெக்கரேட்டிங்கும் 4 தடவை இருக்குது. ஏன்னா மொத்தம் 4 கேக். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேக் ரெடியாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இதெல்லாம் பேரலாக ரன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நான் இந்த ஸ்டார்ட்டுக்கு பதிலாக இங்கே ரன்னுன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மொதல் கேக்குக்கானது. ஓகே, அண்ட் தென் அடுத்த இதில் திரும்ப இப்போ அடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு 1 தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த ரன் அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணுறப்ப இது எல்லாம் பேரலாக நடக்கலை, இது 1 by 1 தான் நடக்குது. அப்போ இது மல்டி த்ரெட்டிங்கே நடக்கலை, எதுவுமே நம்மளுக்கு பேரலாக நடக்கலை. நம்மளுக்கு பேரலல் ப்ராசஸிங் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கான்செப்ட்ஸ்க்கே வந்தோம். ஆனால் நீங்கள் ரன்னு கொடுத்தீங்கன்னா அப்படி நடக்காது, சும்மா அடுத்தடுத்து தான் வந்து நம்மளுக்கு நடக்குது. ஆனால் இதே நீங்கள் இதை ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தீங்க, இந்த த்ரெட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஒரே பேரலாக நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அது பேரலாக நடந்திருக்கு. ஸோ ஒரு த்ரெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு 23 ரன் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இப்போ 23 அப்படிங்கிற அந்த த்ரெட் வந்து ஃபர்ஸ்ட் லைனை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அப்புறம் என்ன பண்ணுது, 24 அப்படிங்கிற த்ரெட் வந்து அது ஃபர்ஸ்ட் லைனை பிரிண்ட் பண்ணுது, அப்புறம் 22 வந்து ஃபர்ஸ்ட் லைனை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த 3 த்ரெட்ஸ் வந்து அதோட ஃபர்ஸ்ட் லைனை பிரிண்ட் பண்ணிடுச்சு, கரெக்டாக? 22, 23, 24 இது 3 பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஆனால் இன்னும் நம்மளுக்கு 25 பிரிண்ட்டே பண்ணலை, அது வந்து கடைசியில் தான் வரும். அதுக்குள்ளே நடுவில் என்ன பண்ணிட்டான், அந்த 23 வந்து பேக்கிங் கேக்குன்னு சொல்லிட்டு அவனோட செகண்ட் ஸ்டெப்பையும் அவன் ரன் பண்ணிட்டான். ஸோ இப்போ 23க்கு முதல் 2 ஸ்டெப் முடிஞ்சுது. ஆனால் நம்மளுக்கு 24, 22, 25 ஒன்றும் ஸ்டார்ட்டே ஆகலை. ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 25 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 25 அடுத்து பேக் பண்ணது, 25 டெக்கரேட் பண்ணி 25 முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து பேரலாக வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம த்ரெட் டாட் ஸ்டார்ட் கொடுக்குறப்ப தான் நம்மளுக்கு வந்து அந்த பேரலாக வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். இதே நீங்கள் ரன் ஃபங்க்ஷன் அப்படி கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அது வந்து பேரலாக ரன் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ இங்கே ரன் இருந்தால் ரன்னு தான் நம்ம கால் பண்ணணும்னு தோணும். பட் ஆக்சுவலி ஸ்டார்ட் கொடுத்தா தான் இந்த மாதிரி பேரலாக அது வந்து நடக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இப்படி பண்ணுறனால நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா இந்த கேக் அப்படிங்கிறத வந்து நம்ம பேரலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த எபிசோடில் நம்ம கற்றுக்கோம். ஓகே. ஸோ இப்போ த்ரெட் கிளாஸை வச்சு எப்படி வந்து இந்த 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து பேரலாக பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மல்டிபிள் கேக்ஸை வந்து நம்ம இப்போ பேரலாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இங்கே எசென்ஷியலி காமிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இதை த்ரெட் அப்படிங்கிற இந்த கிளாஸை எக்ஸ்டென்ஸ் பண்ணாமல் நம்ம இன்ஹெரிட் பண்ணாமல் ரன்னபிள்ங்கிற இன்டர்ஃபேஸை வச்சு நம்மளால் இதை பண்ண முடியும். ஸோ எதுக்கு இந்த மாதிரி 2 மெத்தட்ஸ் இருக்குது அண்ட் அந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து கற்றுக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் எபிசோட். நம்ம அடுத்த எபிசோட் சந்திக்கலாம். அண்டில் தென் பை.